Today going to see about what is medical coding. ஸோ நம்ம நார்மலாக இப்போது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் மெடிக்கல் கோடிங் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் நிறைய பேருக்கு மெடிக்கல் கோடிங் என்ன அப்படின்னு வாட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக தெரியும். அண்ட் வந்துட்டு எல்லாருக்கும் இன்டெப்த்தாக வந்துட்டு தெரியாது. ஸோ அதில் என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, நார்மலாக கோடிங்னா என்ன, நம்ம கோடிங் அப்படிங்கிறது வந்துட்டு பைத்தான், ஜாவா அந்த மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? இப்போ மெடிக்கல் கோடிங் அப்படின்னா என்ன? ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாட் இஸ் மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் நம்மளோட ஹெல்த் கேர் டயக்னோசிஸ் ப்ரொசீஜர், மெடிக்கல் சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபானியூமெரிக்கல் கோட் வந்துட்டு லீட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபார்மிங் எதுக்காக? ஹெல்த் கேர்னாலே நார்மலாக மெடிக்கல் செக்டரில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய டயக்னோசிஸ், ப்ரொசீஜர், மெடிக்கல் சர்வீசஸ் இதெல்லாம் நம்ம ஏன் கோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக மேஜராக கோட் பண்ண போகிறோம்? பேஷண்ட்டோட டேட்டாவை வச்சு நமக்கு இதில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் சப்மிஷன் இன்வால்வ் ஆகுவாங்க, தேர்ட் பார்ட்டி பிளேயர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஈஸியாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்துட்டு ட்ராக் பண்ணுறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பேஷண்ட்டோட டிசீஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட், டாக்டர் என்ன ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் நமக்கு மெடிக்கல் கோடிங்கில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் என்ன மாதிரியான டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா. ஸ்டார்டிங்கில் இது ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட்ஸாக இருந்துச்சு, ஸ்டில் இப்போ வரைக்குமே ஆல்ஃபா நியூமெரிக்கல் கோட்ஸாக இருக்குது. ஒரு இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா கோட்ஸ் எல்லாம் நியூமெரிக்கல் கோட்ஸாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிசீஸை வந்துட்டு கோடாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரொசீஜர் முன்னாடி இருந்த ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அப்போலாம் என்ன பண்ணாங்கன்னா வெறுமென எங்கெல்லாம் டெத் ஆகியிருக்காங்களோ அங்கே மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோட் வந்து லீக் பண்ணியிருப்பாங்க.